ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் டிஜே சக்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது 2020-2021 நிறைய பேர் காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ அவங்களுக்குலாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நீங்கள் ரெஸ்யூம் கொடுப்பீங்க, அப்ளிகேஷன் போடுவீங்க, பட் எந்த வித அப்டேட்டும் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸில் உங்களுக்கு எந்த விதமான அப்டேட்டும் கொடுக்காம இருப்பாங்க. ஸோ லிங்க்டின் ஜாப்ஸ் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து எந்தெந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் நம்மளுக்கு சூட் ஆகும், அதாவது நம்மளுடைய ஸ்கில்ஸுக்கு நம்ம எந்த மாதிரி ஜாபுக்கு அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணுங்கிற எல்லா டீட்டெயிலும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் எண்டு வரலும் பாருங்கள். ஆல்ரைட், ஸோ இப்போ என்னுடைய லிங்க்டின் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இதுதான் என்னுடைய லிங்க்டின் ப்ரொஃபைல். உங்களுக்கும் ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் வேணும். அப்படி இல்லைனா நீங்கள் நியூவாகவே ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக கிரியேட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ப்ரொஃபஷனலாக உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இந்த ஜாப் செக்ஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் shine.com, naukri.com இதிலெல்லாம் நீங்கள் சைன்அப் பண்ணி வச்சுருக்கலாம். உங்களுடைய ரெஸ்யூம் வந்துட்டு ஜாபுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கலாம். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது லிங்க்டின் ஜாப்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மோஸ்ட் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லிங்க்டின் தான் வந்து உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ நானும் லிங்க்டின் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டைட்டில் கேட்டிருக்காங்க, அப்புறமேட்டு சிட்டி, ஸ்டேட், ஜிப் கோட் இதெல்லாம் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? இப்போது சிம்பிளாக நம்ம ஒரு ஜாப் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அது என்னென்னா நான் வந்து அக்கௌண்டிங்னு போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிட்டி பார்த்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர்னு போடுறேன், ஓகேங்களா? ஸோ கோயம்புத்தூர், தமிழ்நாடு, இந்தியான்னு அக்கௌண்டிங் மேனேஜர் நான் போட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அக்கௌண்டிங் மேனேஜர்னு நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேரியஸ் ஜாப்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ ரைட் சைடில் இருக்கிறது நீங்கள் ஆக்டிவாக வச்சிருக்கிற ஜாபோடைய டிஸ்கிரிப்ஷன், அதாவது டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஜாப் பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்டிங் மேனேஜர், கோயம்புத்தூர், தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆன்சைட் ஒர்க், ஓகேங்களா? ஸோ ஆன்சைட் ஒர்க்குன்னா என்னென்னா நீங்கள் அந்த ஆஃபீஸ்க்கு போய் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். இதில் வந்து நம்மளுக்கு ரிமோட் ஜாப்ஸ்னு கொடுப்பாங்க, ஓகேங்களா? இந்த ரிமோட் ஜாப்ஸ்னால் நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்லேயே இருந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஹைப்ரிட்னா நீங்கள் அப்பப்போ ஆஃபீஸ்க்கும் போய் ஒர்க் பண்ணி ஆகணும், ஒர்க் ஃப்ரம் ஹோமும் பண்ணும், ஓகேங்களா? இது வந்து ஹைப்ரிட் ஜாப். நம்மளுடைய சூட்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த செட்டிங்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடு ஒரு ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜாப் டைட்டில் கொடுத்துருக்காங்க காஸ்ட் அக்கௌண்டிங் மேனேஜர், அந்த கம்பெனி பேர் கொடுத்துட்டாங்க, லொக்கேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த ஜாப் வந்துட்டு இந்த கம்பெனி போஸ்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 weeks அகௌண்ட் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ 3 வாரத்துக்கு முன்னால் இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் மேனேஜருங்கிற ஜாபுக்கு அந்த கம்பெனி வந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 21 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ 21 அப்ளிகேஷன்ஸ் வந்து இவங்களுக்கு ரிசீவ் ஆகியிருக்கு. ஆக்சுவலாக இந்த ஜாப் வந்து போஸ்ட் பண்ணது யாருன்னா அந்த கம்பெனியோடைய டேரக்டரே போஸ்ட் பண்ணியிருக்காரு, ஓகேங்களா? அஃபிஷியலாக போட்டிருக்காரு. ஓகே, நம்மளுக்கு கீழே இன்னும் சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், அவருடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காரு, இமெயில் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னும் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தோம்னா அபவுட் தி கம்பெனின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? சேலரி ரேஞ்ச் இதில் வந்து அவங்க கொடுக்கல. மோஸ்ட் எல்லா ஜாப்புக்கும் பார்த்தீங்கன்னா சேலரி ரேஞ்ச் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் பர்சனலாக அவங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஆல்ரைட், ஸோ இப்போ நீங்கள் அக்கௌண்டிங்கில் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது எப்படி அப்ளை பண்ணுறதுனா, சிம்பிளாக இந்த அப்ளை நவுன்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லைங்களா? இந்த அப்ளை நவ் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி ப்ரீமேட் டெம்ப்ளேட்லேருந்து நம்மளுக்கு வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில் அட்ரஸ் இருக்கு இல்லைங்களா? இப்போ நான் இந்த இமெயில் அட்ரஸ் தான் என்னுடைய லிங்க்டின் அக்கௌண்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு கிரியேட் பண்ண இமெயில் அட்ரஸ். அது இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஆட்டோமேட்டிக்காக நான் லிங்க்டினில் கொடுத்த ஃபோன் நம்பர், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்னுடைய ரெஸ்யூம் வந்துருச்சு. ஸோ இந்த ரெஸ்யூம் நான் வந்து என்னுடைய செட்டிங்ஸ் பேஜில் நான் மேனுவலாக அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன், அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் லிங்க்டினில். ஸோ அந்த ரெஸ்யூம் இங்கே எனக்கு ப்ரீமேடாக கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நான் சிம்பிளாக இங்கே ரிவ்யூ பட்டனை கொடுத்துட்டுனா போதும், என்னுடைய அப்டேட்டட் ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு வந்து இந்த கம்பெனிக்கு வந்து சென்ட் ஆகிடும் அஃபிஷியலாக, ஓகேங்களா? ஆல்ரெடி இந்த மாதிரி 21 அப்ளிகன்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ரெஸ்யூம் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போது நம்ம கீழே பார்க்கலாம். இப்போது அக்கௌண்ட் கன்சல்டன்ட் இருக்காங்க. அக்கௌண்ட் கன்சல்டன்ட் இந்த கம்பெனி இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம கோயம்புத்தூர்னு லொக்கேஷன் போட்டு சர்ச் பண்ணாலும் இங்கே சில ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட்டாக இல்லாமல் வருது. 3 hours ago தான் வந்து இந்த ஜாபை போஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி 10 மெம்பர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த ஜாபோடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டாங்க, அந்த கம்பெனியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, பேர் ரேஞ்சு இதுக்கும் அவைலபிள் இல்லை, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஜாப் எப்படி இருக்குது, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்துட்டோம். மேலே இருக்க ஃபில்டர்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஜாப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஜாப்ஸ் தான் வந்து செலக்ட் பண்ண போகிறோம், அதனால் நான் ஜாப்ஸ் கொடுத்துக்கிட்டேன். ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் மெயின் அப்படின்னு நான் சொல்லி ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டேன்னா நீங்கள் 40 kilometers ரேடியஸ் இருக்கு இல்லைங்களா? கோயம்புத்தூர் மெயின்லேருந்து 40 kilometers ரேடியஸ்க்குள்ளே போஸ்ட் பண்ணியிருக்க ஜாபெல்லாம் நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். naukri.com, shine.comலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் அவைலபிளாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதனால் வந்து நீங்கள் உங்களுடைய லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிஸ்டன்ஸும் செட் பண்ணிக்கலாம். டேட் போஸ்டட் கொடுத்துருக்காங்க, எப்போ வந்து ஜாப் போஸ்டிங்லாம் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னதுக்கு பாஸ்ட் 24 hours கொடுத்தோம்னா
இப்போது 24 ஹவர்ஸ்க்கு முன்னாலே எந்தெந்த ஜாப்ஸ் எல்லாம் வந்து லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே நம்மளுக்கு ஈஸியாக கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் எகோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அக்கௌண்ட் கன்சல்டன்ட் இந்த ஜாபும் 3 ஹவர்ஸ் எகோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரே கம்பெனிலேருந்து 2 ஜாபும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால், உங்களுக்கு அதில் ஸ்கில் செட் இருந்தால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் கேட்டிருக்காங்க. நீங்கள் இன்டர்ன்ஷிப்பாக, என்ட்ரி லெவலாக, இல்லை இப்போ தான் வந்து காலேஜ் முடிச்சு போகிறீங்கன்னா நீங்கள் இன்டர்ன்ஷிப் கொடுக்கலாம், இல்லைனா என்ட்ரி லெவல் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணி நீங்கள் ஷோ ரிசல்ட்ஸ் கொடுத்துக்கலாம். கம்பெனி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்குன்னு ஒரு டார்கெட்டட் கம்பெனி இருக்கும் இல்லைங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விப்ரோன்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் விப்ரோன்னு போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக இது ஒரு ஐடி கம்பெனி. ஓகேங்களா? இதில் அக்கௌண்டிங்க்கு இப்போது எந்த விதமான ஓப்பனிங்ஸும் இல்லை. நான் சிம்பிளாக ஐடின்னு நான் போட்டு சர்ச் பண்ணுறேன். ஓகே, விப்ரோ நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஆக்சுவலாக எனக்கு விப்ரோ கம்பெனியில் இப்போ எந்த ஓப்பனிங்கும் இல்லைங்கிறதுனால எனக்கு நோ மேட்சிங் ஜாப்ஸ் ஃபவுண்டுன்னு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நம்மளுக்கு சில சஜஷன்ஸ் ஜாப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சர்ச் பண்ணிக்கிறேன். கம்பெனி வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஷோ 40 ரிசல்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த 40 ரிசல்ட்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ்லாம் இங்கே லிஸ்ட் ஆகும். ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் வந்து லிஸ்ட் ஆகுது. இதை நான் ஹோலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியான்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இந்தியான்னு நான் சர்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே அது சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்மளோட நீச்சுக்கு வருவோம். என்னோட நீச் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஆக்சுவலாக நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆன்லைனில் கோர்ஸ் படிச்சிருக்கேன். அதனால் நான் வந்து இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக நான் அப்ராடில் ரிமோட்க்கு ஒர்க் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால் லொக்கேஷனில் யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு கொடுத்துக்கிறேன். இங்கே ஆன்சைட்டாக ரிமோட்டான்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா? இதில் நான் ரிமோட் ஜாப்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணி கொடுக்குற மாதிரி ரிமோட் ஜாப்ஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட ஒர்க்ஸ் எல்லாமே இங்கே எனக்கு லிஸ்ட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா SEO அவுட்ரீச் ஸ்பெஷலிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரே கம்பெனிலேருந்து மல்டிபிள் ஜாப் போஸ்ட் போட்டிருக்காங்க. மார்க்கெட்டிங் ஆப்ரேஷன் ஸ்பெஷலிஸ்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜர். ஆக்சுவலாக இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜருங்கிற இந்த ஜாப் போஸ்ட் போட்டது வந்து அப்பியன் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு கார்பரேட் கம்பெனி தான் இந்த ஜாபை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 5 ஹவர்ஸ் எகோ போட்டிருக்காங்க. 31 அப்ளிகன்ஸ் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஃபுல் டைம் கேட்டிருக்காங்க, மிட் சீனியர் லெவல் கேட்டிருக்காங்க, கொஞ்சமாக வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஆக்சுவலாக இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 5000 பேர் வந்து ஆல்ரெடி இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட இண்டஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. ஸோ இதெல்லாம் இங்கே கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இங்கே அப்ளைன் இருக்கு இல்லைங்களா? இந்த ஜாப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எப்படின்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததில் ரெஸ்யூம் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை கொடுத்தோம்னா டேரெக்டாக அவங்களுடைய வெப்சைட்டுக்கு நம்மளுக்கு ரீடைரக்ட் ஆயிரும். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா அவங்களுடைய வெப்சைட். அவங்க வந்துட்டு ஜாப் அப்ளிகேஷன்ஸில் ரிசீவ் பண்ணுறதுக்கு அவங்க தனியாக ஒரு டொமைன் வச்சு அவங்க தனியாக வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு இன்னும் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு நம்மளுக்கு இந்த ஜாப் ஓகேவா தெரிஞ்சதுன்னா நம்ம இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுத்து ரெஸ்யூம்லாம் நம்ம மேனுவலாக ஆட் பண்ணி நம்ம சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்து இந்த கம்பெனிக்கு நம்மளுடைய ஜாபை வந்து நம்ம சென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நம்மளுடைய அப்ளிகேஷனை சென்ட் பண்ணலாம். ஆல்ரைட். ஸோ இந்த லிங்க்டின் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஓகேங்களா? ஈஸி அப்ளை கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக ஒரு 2 கிளிக்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்ஸ்க்கெல்லாம் நீங்கள் போஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லிங்க்டின் ஜாப்ஸ் பற்றின என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து டோட்டலாக ஒரு 10 to 15 ஜாப்ஸ்க்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆனால் நான் எந்த ஜாப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹையர் ஆகலை. ஓகேங்களா? ஆனால் நான் ஜாப் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜாப் வந்து யார் இங்கே போஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நம்மளுடைய பர்சனல் மெசேஜிங்கில் காண்டாக்ட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு சில டீட்டெயில்ஸில் கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் ஒன்ஸ் அவங்க நம்மளை வந்து ஜூம் கால், ஸ்கைப் கால் இந்த மாதிரிலாம் நம்மளை வந்து வர சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நான் அப்ராடில் சொல்கிறேன். இந்தியாவில் வந்து அவங்க சிம்பிளாக ஒரு ஃபோன் காலில் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஆஃபீஸில் போய் உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கறதுக்கு கேட்பாங்க. ஸோ இதில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 to 15 ஜாப்ஸ் வரலும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் கைஸ். எனக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 மெம்பர்ஸ் வந்து என்னுடைய இன்பாக்ஸில் ரிப்ளை பண்ணாங்க. ஓகேங்களா? நான் இங்கே சென்ட் பண்ண பிடிஎஃப்பை பார்த்துட்டு என்னுடைய ரெஸ்யூமை பார்த்துட்டு எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணாங்க. ஸோ நான் வந்து அவங்க யாருக்கும் ஒர்க் பண்ணல. ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி நான் வந்து அப்போர்க் ஃபைவரில் ஒர்க் பண்ணிருக்கேன்னு சொன்னதும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது கன்வீனியன்ட்டாக இல்லை. அதனால் வேறு ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அப்போர்க் ஃபைவரில் சப்போஸ் உங்களுக்கு ஒர்க் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி டேரெக்டாக லிங்க்டின் ஜாப்ஸ் வந்து நீங்கள் சர்ச் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 12th முடிச்சுட்டு இல்லை காலேஜ் முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் எந்த டவுட் இருந்தாலும் சரி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே.